எஸ் வெல்கம் பேக் டு சிம்பிள் சண்டே மைலேஜ்னஸ். எஸ் இந்த வீடியோவில் நான் எந்த சிம்பிளை பற்றி சொல்ல போறேன் அப்படின்னா, கோவிலில் நம்ம சக்கரா பார்த்துப்போம். லார்ட் சிவாங்கிற ஒரு சக்கரா இருக்குல்ல, அதை நம்ம நிறைய கோவிலில் பார்த்துருப்போம். அந்த சக்கரா நமக்கு என்ன சொல்லுது அப்படிங்கிறத நான் சொல்ல போறேன். எஸ் மைலேஜ்னஸ், அந்த சக்கராவுக்கு சுதர்ஷனா சக்கரா அப்படின்னு ஒரு பேர் ஒன்று இருக்கு. எஸ்யூ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் குட் அண்ட் தர்ஷனா ஸ்டாண்ட் ஃபார் விஷன், குட் விஷன் அப்படிங்கிறது தான் அதோட மெயின் ரெப்ரஸன்டேஷனு. எஸ் அது இன்னும் ஒரு 3 விஷயத்தை நமக்கு நம்ம லைஃப்பில் இதை எடுத்துக்கணும் அப்படின்னு அந்த சக்கரா நம்மளுக்கு ரெப்ரசென்ட் பண்ணுது. எஸ் அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மைண்ட் கண்ட்ரோல். அதாவது அது என்ன சொல்லணும்னா, லார்ட் சிவா எல்லாம் சக்கரம் சுற்றிக்கிட்டே இருக்கும். நம்ம எல்லாரும் சக்கரம் சுற்றிக்கிட்டே இருக்கும். அது என்ன சொல்லணும் அப்படின்னா, என்றைக்குமே நம்ம மைண்ட் கன்ஃபியூஷன் ஷீட்லேயே சுத்தாமல் ஃபோக்கஸ்டாக ஷார்ப்பாக ஒரு டிசிஷனை எடுக்கணும் நம்ம லைஃப்பில் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லுது. அண்ட் தென் 2வது டைம் அண்ட் லைஃப் சைக்கிள். அதாவது வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படிங்கிறத நம்ம தளபதி விஜய் சொல்லியிருப்பாரு ஒரு படத்தில். அந்த மாதிரி அந்த சக்கரம் என்ன சொல்லுதுன்னா, இட் ரெப்ரசன்ட்ஸ் பர்த், டெத் அண்ட் ரீபர்த். இதை சக்கரா நம்ம லைஃபுக்கு அது சொல்லுது. அண்ட் தென் 3வது டெஸ்ட்ராயிங் நெகட்டிவ் தாட்ஸ். அந்த சக்கரம் எல்லாத்தையுமே கட் பண்ணும். எஸ் பார்த்துருப்போம், நம்ம எல்லாமே தெரியும், புராணங்கள் நிறைய படிச்சிருப்போம், நிறையா நாடகங்களில் பார்த்துருப்போம். அந்த சக்கரம் எல்லாத்தையுமே கட் பண்ண முடியும், எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ண முடியும். அந்த சக்கரம் நம்ம கோயில் உள்ள போனது இப்போ நம்மகிட்ட இருக்க நெகட்டிவ் தாட்ஸு, நம்மளோட ஈகோ, நம்மளோட அறியாமை அதெல்லாம் அந்த சக்கரம் கட் பண்ணிடும் அப்படின்னு நான் சொல்ல பல புராண கதைகள்ல சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இது நம்பப்படும் உண்மையாகவும் இருந்துகிட்டு இருக்கு. எஸ் மை பிஸ்னஸ்.